எல்லாருக்கும் வணக்கங்க. முக்கியமா நம்ம தேமுதிக கட்சியோட இப்போதைக்கு தலைவராக இருக்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அந்நியார் அவர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் பிரச்சனையும் பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையும் போதை கலாச்சாரத்தை தவிர வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா எங்க அண்ணனை பத்தி சொல்றதுக்கு குறை சொல்றதுக்குன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? உங்களுக்கு தான் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல இந்த வீடியோ போடுறேன். இன்னைக்கு காலையில, அதாவது 21 இன்னைக்கு தேதி, நாளை மறுநாள் வந்து வாக்குப்பதிவு நடக்க போகுது தமிழ்நாட்டில். 21 இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு இப்பதான் செய்தி வெளியே வந்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்துல செய்யாறு பக்கத்துல பிரம்மதேசம் அப்படின்ற பகுதியில 15 வயசு பொண்ணை அவங்க பாட்டி வீடு காஞ்சிபுரத்துல இருந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு ஏதோ ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்காங்க. காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக பேமெண்ட் வாங்கிக்கிட்டு அப்படியே திருப்பி போறப்ப 15 வயசு பொண்ணை 8 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம், அதாவது இங்கிலீஷ்ல கேவலமா சொல்றதுக்கு கேங் ரேப்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு நடந்திருக்கு. நாளைக்கு மறுநாள் எலெக்ஷனை வச்சுட்டு இந்த லெவல்ல தான் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கு, காவல்துறை மேல, அரசாங்கத்து மேல. இதுல வந்து நீங்க தமிழ்நாட்டுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறீங்க. தன்னோட வீட்டுல நடக்கிறப்பதான் இதோட வலி தெரியும். உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. மக்களே சிந்திச்சு வாக்களிங்க. இன்னும் 2 நாள் தான் உங்களுக்கு வந்து சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கு. உங்க வீட்டுல இருக்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு முக்கியமா, உங்க வீட்டுல இருக்க இளைஞர்களோட வாழ்க்கை முக்கியமா, இந்த போதை கலாச்சாரத்துல இருந்து வெளியே வரணுமா, வேற எல்லா பிரச்சனையும் விட்டுருங்க. லஞ்சம், ஊழல், அதை கொள்ளடிக்கிறாங்க, இதை கொள்ளடிக்கிறாங்க, இயற்கை வளங்களை சுரண்டுறாங்க, 10 ரூபாய் டாஸ்மாக்ல வாங்குறாங்க, அதெல்லா பிரச்சனையும் விட்டுருங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த முக்கியமான பிரச்சனை நாளைக்கு மறுநாள் வாக்குப்பதிவு அப்ப இப்ப நடக்குது பாத்தீங்களா? இதுக்காகவே மக்கள் யோசிச்சு சிந்திச்சு வாக்களிக்கணும்.